ஐயோ ஐயோ என்னங்க இது கொடுமை. கரூரில் 39 பேருக்கு மேலே விஜயை பார்க்க போய் செத்து போயிட்டாங்களாம்ல. எதுக்கு ஏன் அப்படி திடுறீங்க மனசுக்கு பூரா? அது முதல்ல விஜய் சார் முதல்ல நடிகராக இருந்தார், பார்க்க ஆர்வப்பட்டே. சரி, இப்போத்தான் நம்மளுக்கு சேவை செய்ய போகிறாரு, நம்மளை தேடித்தான் இங்கே நம்ம தொகுதியாக வருவார். இதில் என்னங்க இப்படி பண்ணுறீங்க? அதாவது மதுரையில் எவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு, ஏதாச்சும் அசம்பாதம் நடந்துச்சா? அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? அங்கே திட்டமிட்டு இன்னைக்கு வராரு, இந்த நேரத்தில் வராரு, இப்படி மக்கள் ஒதுங்கிறதுக்கான வழிவரையில் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே எந்த இதுவுமே இல்லாமல் சும்மா வேனில் ஒரு வாட்டுக்கு அவர் மட்டும் சேஃப்டியாக ஹாய் ஹாயின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பாவ மக்கள் ஒன்றோட ஒன்றா அமுக்கி பூரம் செத்து போயிட்டாங்க. போலீஸு இது இல்லை, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. போலீஸு பாதுகாப்பா? போலீஸை பாதுகாப்புக்கு வச்சு என்ன செய்ய? நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதியே. சித்திரை திருவிழாவுக்கு சாமியை பக்கத்தில் பார்த்துப்படுவோம்னு நானும் எங்கள் வீட்டுக்காரு 6 மற்ற பிள்ளை இவங்க கையில் வச்சுக்கிட்டு தேரை தொட்டு கும்பிட்டுடுமுங்க அப்படின்ற ஆசையில் ஒரு சந்தில் போய் நின்றுமுங்க. கோயிலுக்கு சாமி வரும் வரைக்கும் நல்லா தங்க கம்ஃபர்டபுளாக நின்றுக்கிட்டு இருந்தோம். சாமி பக்கத்தில் வந்தவொடனே போலீஸுக்காரவங்கள்லாம் கையில் பிள்ளை வச்சுருக்காங்க, பொம்பளை அழுகு அப்படின்டா பார்க்குறாங்க. சாமியை பாதுகாக்கிறோம்ட்டு நம்மளை லத்தியை வச்சு அப்படியே தள்ளுறாங்க பாருங்க. அவங்க தள்ளுற தள்ளில் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் கீழே விழுந்தே ஆகணும். அப்படி கீழே விழுந்தா நின்றுக்கிட்டு இருக்கிற எல்லாரும் மிதிச்சு தான் கொள்ளுவாங்க. அன்னைக்கு தானே எனக்கெல்லாம் தெரிஞ்சு கூட்டத்தில் நசிவிட்டா எப்படிடா சாவு வருதுண்டு. ஆத்தாடி, அதுலேருந்து சாமி பார்க்குறது கூட நாங்கள் கூட்டமாக போக மாட்டோமுங்க. கூட்டமாக இருந்துச்சுன்னா ஐயா முருகா எங்களை காப்பாற்றுங்கன்ட்டு படியை தொட்டு கும்பிட்டு ஓடியா வந்துடுவோம். ஏன் கேளுங்க, நம்மளுக்கு நம்ம பொழப்பு நம்ம தானே முக்கியம். அன்னைக்கு என் பிள்ளை மயங்கிடுச்சுங்க. ஒருத்த அப்படியே மேலே தூக்கிட்டாங்க என் பிள்ளைய தூக்கி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியே போனோம். இந்த மாதிரி போலீஸு பாதுகாப்பு கொடுக்குன்னு சொல்லாதீங்க. போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. அங்கே வாராக வருங்க நம்மளுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு தான் பாதுகாப்பு பண்ணுறோம்ட்டு நம்மளை லத்தியை வச்சே தள்ளுவாக பார்த்துங்க. அவங்க தள்ளுறதுல தான் பாதி பேர் விழுவாங்க என்னையை பொறுத்தளவுக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி. ஆமாம், உண்மையத்தான் சொல்லணும். நான் சொல்கிறது சரிதானே? சரின்னு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் அவங்க குடும்பத்துகளுக்கு இறக்கம்தான் சொல்லணும். அதாவது வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு மனுஷன்லாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போகாமல் விஜயை பார்த்து போகிறோம்னு ஓடி வந்துருக்காரு. இன்றைக்கி வீட்டுக்கே போக முடியாத நிலைமை ஆகிப்போச்சு. எதுக்கு அன்னைக்கு நம்ம உழைச்சமா கஞ்சியை குடிச்சோமா வீட்டுக்கு போனோமான்னு இருங்க மக்களே. என்ன அவங்கெல்லாம் அரசியலுக்கு அவங்க சம்பாதிக்கிறது, அவங்க பிள்ளை குட்டிகளை எப்படி சேஃப்டியை வச்சுக்கிட்டு கேட்டு போட்டு அப்படியே உள்ளே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு சேஃப்டியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்கு இப்படி? நல்லபடியாக இருங்க. என்னத்தை சொன்னாலும் கேட்க போகிற மாட்டேங்க. நான் சொன்னால் மட்டும் கேட்குறீங்களாக்கும் போங்க. அறிவுள்ளவோ பிழைச்சிக்கோங்க. லைக் பண்ணுங்கள் மக்களே.